ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நான் பாருங்கள், ஓரளவு தோட்டத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோ களை செடிகளையும் நான் பிடுங்கி நேற்று சாயங்காலம் வந்து அவ்வளோ வேலையும் நான் பார்த்தேன் பாருங்கள். அவ்வளோ பிடுங்கி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுறதா? அந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, அவ்வளோ களைச்செடியும் நான் இதை எரித்து சாம்பல் ஆக்கிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். அப்புறம் நீங்கள்லாம் கொடுத்த விதைகள்லாம் போடுறதுக்காக இதெல்லாம் பாட்டெல்லாம் இவ்வளோ நேரம் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் மண்ணெல்லாம் தான் போட்டுருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஷெல்ஃப் கவர் ஒரு 12 பேருக்கு விதைகள்லாம் போட்டு வச்சுட்டேன். அந்த வீடியோ இதுக்கு பின்னால் போடுறேன், சரிங்களா? அவ்வளோ பேருக்கும் நேற்றுக்கு ராத்திரி ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10:30 மணி ஆச்சுங்க நான் முடிக்க. அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ விதைகளுமே எனக்கு அனுப்பியாச்சு. அவங்கெல்லாம் பாக்கியசாலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல என்ன நினச்சேன்னா, விதைகள்லாம் அவ்வளோ பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா, நம்ம பாட்டு சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்குமே எல்லா விதைகளுமே நான் கொடுத்துட்டேங்க. என்கிட்ட இருக்கிற விதைகள் அவ்வளோவுமே, நான் வாங்கிட்டு வந்த விதை அவ்வளோவுமே நான் அவ்வளோ பேருக்கு கொடுத்துட்டேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் விதைகள் இருக்குது. இன்னும் அடுத்தாப்புல நிறைய பேர் இன்னும் வாட்ஸ்அப்பில் இருக்கான்னுலாம் கேட்டிருக்கீங்க. நான் நிறைய பேருக்கு கொடுப்பேன். ஆனால் இருக்கிற விதைகளை கொடுக்குறேன், சரிங்களா? பாருங்க, ஒரு 12 பேர் 13 பேருக்கு நேற்று நைட்டில் உட்காந்து அவ்வளோ விதையும் நான் போட்டுட்டேங்க. என்னோடய தோட்டத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரொம்ப பெரிய வேலை தாங்க இது. நம்ம தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அழகாக ரோஸ் பார்த்துருக்காங்களே, வரவேற்கலாமே. அவ்வளவும் பாட்டு கூட நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். விதைகள் நீங்கள்லாம் எனக்கு தந்துருக்கீங்க. அந்த விதைகள்லாம் போடுறதுக்காக இந்த பாருங்கள், பாட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னமும் அடுத்த வாரமும் எனக்கு இந்த விதைகள் நிறைய பேர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க அந்த விதைகளுக்கும் பாட் ரெடி பண்ணணும். கத்திரிக்காய்க்கெல்லாம் கொஞ்சம் மண் போடணும் பாருங்கள், குறைவாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மண் போடணும், கொஞ்சம் மண் வாங்க போகணும். இதோடு முடிக்கலாம். கீழே நிறைய சிகப்பு கராமணி நிறைய வந்திருக்குதுங்க. அதுவும் வீடியோ நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னால் பாருங்கள். என்ன விதைகளும் முளைப்பு திறன், அதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நான் இந்த விதைகளெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்துருச்சுன்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மல்லியை பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். அதுங்க குட்டி 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 குட்டியா. இன்னொரு இடத்துலையும் மல்லி பார்த்தேனே, எங்கே பார்த்தேன்? இந்த பாருங்கள், இன்னமும் கீரைகளை பாருங்கங்க. நேற்று தானே நான் சமைத்தேன். இதுலேயும் குட்டி 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 குட்டியாக இருப்பாருங்க. நன்றி, வணக்கம்.